வணக்கம் நண்பர்களே, பினுவின் கதைகள் சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் நான் எழுதின ரொம்ப சுவாரஸ்யமான காதல் கதைகளை உங்களுக்காக போடுறேன். படித்து மகிழுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. இதோ உங்களுக்காகவே ஒரு சுவாரஸ்யமான காதல் கதைங்க. வாங்க கதைக்குள்ளே போவோம். பகுதி 1. காதல் அசுரன். அவன் மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் படுறப்போ அந்த இடமே தீப்பிடிச்ச மாதிரி எரியுது. அவனோட முரட்டுத்தனமான ஆசைக்கு முன்னாடி அவள் ஒரு வழி இல்லாத ரோஜா. இன்னைக்கு அந்த அசுரன் அவளை எப்படி வேட்டையாட போறான்னு நீங்களே பாருங்க. வஜ்ரா மாளிகை. அந்த ஊரோட எல்லையில் ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் தனியாக நிற்கிற அந்த கருங்கல் பங்களாவை பார்க்குறப்பவே ஒரு நிமிஷம் மூச்சு நின்றுடும். அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த பக்கமே போகிறது கிடையாது. வெளியே மழை மழையாக கொட்டிட்டு இருந்தது. அந்த மேன்ஷனோட பெரிய ஜன்னல் கதவுகள் காற்றுல அடிச்சுக்கும் போது உண்டாகிற சத்தம் யாரோ ஒருத்தர் கதறி அழுவுற மாதிரி இருக்கும். மாளிகையின் நீளமான தாழ்வாரத்தில் பழைய விளக்குகள் மின்னுவதும் அணைவதுமாக இருந்தன. அங்கே நிலவிய அமைதி இயல்பானதல்ல. அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க காத்திருக்கும் ஒரு எரிமலையின் அமைதி. அந்த பெரிய ஹாலில் ஒரு பழங்காலத்து ஊஞ்சல் மெதுவாக ஆடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதில் யாரும் உட்காரல. மீரா அந்த பெரிய கிச்சனில் ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு வயசு 20 தான் இருக்கும். ஆனால் அவள் கண்ணில் இருக்கிற பயம் அவளை ஒரு சின்ன குழந்தை மாதிரி காட்டிடுச்சு. அவள் போட்டிருந்த அந்த பழைய காட்டன் புடவை அவள் உடம்புல இருக்கிற காயங்களை மறைக்க போராடிட்டு இருந்தது. அவளோட மெல்லிய கைகள் வெங்காயம் உரிச்சு செவந்து போயிருந்தது. ஏய், என்னடி எங்க வேடிக்கை? இன்னும் அரை மணி நேரத்தில் ஆரியன் வந்துடுவான். அவளுக்கு காரசாரமாக மட்டன் சுக்கா ரெடி பண்ண சொன்னேன்ல, செஞ்சிட்டியா? ராஜேஸ்வரியோட குரல் ஒரு சாட்டையடியாக வந்து விழுந்தது. ராஜேஸ்வரி ஆரியனோட அம்மா. அந்த வீட்டோட ராணி மாதிரி பட்டு புடவையில தான் ஜொலிப்பாங்க. ஆனால் அவங்க மனசு அந்த மாளிகையை விட இருட்டானது. ராஜேஸ்வரி உள்ளே வந்தாள். அவளது பட்டுப்புடவை தரையில் உரசும் சத்தம் ஒரு பாம்பின் சீரலை போல இருந்தது. செஞ்சிட்டேம்மா, ஆனால் இஞ்சி பூண்டு காலி ஆயிடுச்சு, மீரா மெதுவாக சொன்னாள். அம்மானு கூப்பிடன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இந்த வீட்டு நாயை விட கேவலமான ஒரு வேலைக்காரி, புரியுதா? ராஜேஸ்வரி அவகிட்ட வந்து அவளோட கன்னத்தை பலமாக கிள்ளுனாங்க. வலி கண்ணீராக முட்டியது. ஆனால் அதை வெளியே விட மீராவுக்கு துணிவில்லை. இஞ்சி பூண்டு இல்லைன்னா உன் விரலை நறுக்கி போடு. ஆரியன் வந்தால் சாப்பாடு டேபிளில் இருக்கணும். திடீர்னு வெளியே ஒரு பெரிய ஹார்ன் சத்தம் கேட்டுடுச்சு. ஆரியனோட பிளாக் பென்ஸ் கார் உள்ளே வந்துடுச்சு. அந்த சத்தம் கேட்டதுமே ஹாலில் சோஃபாவில் படுத்து டிவி பார்த்துட்டு இருந்த வினய், அதாங்க ஆரியனோட தம்பி, டக்குன்னு எழுந்து நின்னான். ராஜேஸ்வரி கூட அவங்க புடவையை சரி பண்ணிட்டு ஒரு போலி மரியாதையோடு நின்னாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஆரியனோட காசில் வாங்கினது. அவன்தான் அந்த வஜ்ரா குரூப்ஸோட CEO. அவன் ஒரு முறை முறைச்சா அந்த பிஸ்னஸ் உலகமே நடுங்கும். ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் அவன் ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான், ஒரு மிருகமாக மாறிடுவான். பெரிய தேக்கு மர கதவு திறந்தது. ஆரியன் உள்ளே வந்தான். 6 அடி உயரம், ஜிம்மில் செதுக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான உடம்பு. மழையில் நனைஞ்சு வந்ததால் அவனோட வெள்ளை ஷர்ட் அவனோட மார்பு தசையோடு ஒட்டிகிட்டு இருந்தது. அவனோட முகத்தில் ஒரு கடுமையான கோபம் எப்பவுமே இருக்கும். அவன் உள்ளே வந்ததும் அங்கிருந்த எல்லாரும் சிலையாக மாறிட்டாங்க. அவன் யாரையுமே பார்க்கல. நேராக டைனிங் டேபிளுக்கு போனான். மீரா, கோட்டை வாங்கடி, ராஜேஸ்வரி கத்துனாங்க. மீரா பயந்துட்டே ஓடி வந்தா. ஆரியன் பக்கத்தில் போகவே அவளுக்கு பயம். அவனோட அந்த விலையுயர்ந்த பெர்ஃப்யூம் வாசனை அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருந்தது. அவன் மெதுவாக அவனோட கோட்டை வாங்க கையை நீட்டினான். ஆரியன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். அந்த பார்வை அது ஒரு மனுஷனோட பார்வையே இல்லை, ஒரு இறைக்காக காத்துட்டு இருக்கிற புலியோட பார்வை. கை ஏன் நடுங்குது? ஆரியனோட குரல் ரொம்ப லோ பிச்சில், ஆனால் ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்டுச்சு. இல்லை சார், அது மழையில், மீரா திக்குனான். ஆரியன் திடீர்னு அவளோட மணிக்கட்டை பலமாக பிடிச்சான். பொய் சொல்லாத, என் முன்னாடி நின்னாலே உனக்கு உடம்பெல்லாம் அதிருது. அவன் மீராவோட கையை லேசாக தூக்கி பார்த்தான். அவனோட மணிக்கட்டில் ராஜேஸ்வரி கிள்ளின தடும்பு சிவப்பாக தெரிஞ்சது. ஆரியனோட கண்ணு சிவப்பாக மாறிச்சு. அவன் தன் அம்மா ராஜேஸ்வரியை முறைச்சு பார்த்தான்.
ராஜேஸ்வரி பயத்தில் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவன் மீராவோட முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அவனோட கட்டை விரலால் அவளோட கீழ் உதட்டை வருடினான். இந்த வீட்டில் எவனாவது உன்னை தொட்டா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? நீ ஏன் சொத்து. என் அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் காயப்படுத்தவே முடியாது. அவன் அவளது கழுத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். அது முத்தம் அல்ல, ஒரு மிருகம் தன் இரையை குறித்த முத்திரை. இன்னைக்கு நைட் என் ரூமுக்கு வா, உன் தண்டனை காத்துட்ருக்கு என்று கூறிவிட்டு சென்றான். இரவு 11 மணி. மாளிகை இருளில் மூழ்கி இருந்தது. மீரா ஆரியனின் அறைக்கதவுக்கு முன்னால் நின்றிருந்தாள். அவளது இதயம் ஒரு பறவையைப் போல் அடித்து கொண்டது. கதவை தட்டாமலேயே உள்ளே சென்றாள். அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. ஒரு மூலையில் எரியும் ஒற்றை மெழுகுவர்த்தி மட்டும் ஆரியனின் பாதி முகத்தை காட்டியது. ஆரியன் தனது சட்டையை கழற்றி ஒரு நாற்காலியில் போட்டிருந்தான். அவனது அகன்ற முதுகு அவளுக்கு தெரிந்தது. ஜிம்மில் செதுக்கப்பட்ட உடற்கட்டு மழையில் நனைந்திருந்ததால் அவனது தசைநார்கள் மின்னின. அவன் சட்டையின்றி ஒரு விஸ்கி கிளாஸுடன் அமர்ந்திருந்தான். அவனது அகன்ற மார்பில் இருக்கும் வடுக்கள் ஏதோ ஒரு இருண்ட கடந்த காலத்தை சொல்லின. இங்கே வா என்றான் ஆரியன். மீரா மெதுவாக சென்றாள். அவன் அவளது கையை பிடித்து தன் மடிக்கு இழுத்தான். மீரா அவனது மடியில் அமர்ந்தபோது அவனது உடம்பின் சூடு அவளை நிலைகுலையச் செய்தது. அவனது சட்டையற்ற மார்பின் சூடு அவளது மெல்லிய காட்டன் புடவையையும் தாண்டி அவளை சுட்டெரித்தது. சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. மீரா விம்மி அழுதாள். ஆரியன் பதில் சொல்லவில்லை. அவன் அவளது புடவை தலைப்பை மெதுவாக விலக்கினான். அவனது முரட்டுத்தனமான கைகள் அவளது மென்மையான இடுப்பில் ஊர்ந்து சென்றன. அழாத மீரா, உன் கண்ணீர் எனக்கு இன்னும் அதிகப்படியான ஆசையைதான் தருது. அவன் அவளது காதோரம் வந்து கிசுகித்தான். அவனோட சூடான மூச்சு அவ கழுத்தில் பட்டதும் மீராவுக்கு உடம்பெல்லாம் செலுத்தது. அவன் அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அவனது கண்கள் இருட்டில் ஒரு வேட்டைக்காரனைப் போல் மின்னின. அவன் அவளது இதழ்களை முரட்டுத்தனமாக கவ்விக்கொண்டான். அது ஒரு ஆழமான தீராத தாகம் கொண்ட முத்தம். மீராவால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. அவனது கைகள் அவளது இடுப்பு வளைவுகளில் ஆழமாக பதிந்தன. அவன் அவளை அப்படியே தூக்கி அந்த பெரிய கிங் சைஸ் பெட்டில் போட்டான். அவனது ஆதிக்கம் அங்கே முழுமையாக தொடங்கியது. ஆரியன் அவளை ஒரு அடிமையைப் போல் நடத்தினான். ஆனால் அவனது ஒவ்வொரு தீண்டலிலும் ஒவ்வொரு விதமான வசீகரம் இருந்தது. அவன் அவளது கழுத்திலிருந்து முத்தமிட ஆரம்பித்தான். அவனது தாடி அவளது மென்மையான தோளில் உரசிய போது மீராவுக்கு ஒரு வித மயக்கம் உண்டானது. அவன் அவளது ஒவ்வொரு அங்கத்தையும் தன்வசமாக்கினான். அவர்களின் உடல்கள் ஒன்றோடு ஒன்றோடு பின்னி பிணைந்தன. ஆரியனின் ஆவேசம் அதிகரிக்க மீரா அவனது முதுகை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தன் நகங்களால் அவனது சதையை துளைத்தாள். விடிய விடிய அந்த அறையில் முனகல் சத்தங்களும் ஆரியனின் அதிகாரமிக்க மூச்சும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. அன்னைக்கு நைட் அந்த ரூமுக்குள்ளே நடந்த விஷயங்கள் ரொம்பவே முரட்டுத்தனமாகவும் அதே சமயம் ஒரு விதமான வேட்கையோடும் இருந்தது. ஆரியனோட மிருகத்தனமான காதலுக்கு மீரா முழுசே அடிமையானான். அவளோட அழுகையும் அவனோட ஆவேசமும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை உருவாக்குச்சு. ஆரியன் அவளது இதழ்கள் தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அந்த நள்ளிரவில் அந்த இருண்ட அறையில் வஜ்ரா மாளிகையின் முதல் ரகசியம் மீராவின் உடம்பில் ஒரு முத்திரையாக பதிந்தது. ஆரியனின் ஆவேசத்திற்கு மீரா தன்னையே முழுமையாக கொடுத்தாள். இனிமே இந்த வீட்டில் உன் கண்ணீர் சிந்தினாலும் அது எனக்காக மட்டும்தான் இருக்கணும் என்று அவன் அவள் காதோரம் கடித்தபடி முணுமுணுத்தான். மீரா அவனது அந்த மிருகத்தனமான காதலுக்கு தன்னையே முழுமையாக ஒப்படைத்தாள். விடியற்காலை 4 மணி. மீரா ஆரியனின் மார்பில் தலை சாய்ந்து படுத்திருந்தாள். அவனது கை அவளது தலைமுடியை மென்மையாக வருடிக் கொண்டிருந்தது. முதல் முறையாக அவன் கண்ணில் அந்த மிருகத்தனம் மறைந்து ஒரு சோகம் தெரிந்தது. ஆனால் அந்த மாளிகையின் பாதாளத்தில் ஒரு பெரிய உண்மை காத்திருக்கிறது என்பது மீராவுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போங்க. அது வரைக்கும் காத்திருங்க. அடுத்த பகுதியில் மிக பல சுவாரஸ்யமான திருப்பங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.